ஸோ ஹே காய்ஸ் வெல்கம் பேக். இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சோனியம் ஸ்கோரோட சீசன் 10 முடிஞ்சு சீசன் 11 பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். நான் வந்து ரொம்பலாம் யோசிச்சுனே இருந்தேன், பட் அந்தளவுக்குலாம் இல்லை. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட்டே இல்லை, வர கேம்ஸ் தான் அது. அண்ட் எல்லாமே ஃப்ரீ கேம்ஸ் தான். நீங்கள் வந்து ஒரு $1 கூட செலவு பண்ண தேவை. ஏன்னா கேஸ் ஃபீ அவனே பே பண்ணிடுறான். ஏன்னா எந்த ஒரு டாலருமே இல்லாமல் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப ஈஸி. எப்படி பண்ணுறது எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கன்னு பார்த்து நீங்கள் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வந்து பார்த்தா முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ் கன்வென்சி பொறுத்தில். ஸோ வாங்க போய்ட்டு போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து சோனியம் ஸ்கோரோட சீசன் 11 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ 10 சீசன் வரைக்கும் முடிஞ்சிருக்கு. நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க. நான் கிட்ட வந்து 9 பேட்ச் நான் வந்து அதில் எடுத்துட்டேன். ஸோ இப்போ ஒரு பேட்ச் மட்டும் மிஸ் பண்ணிவிட்டேன். ஸோ நீங்கள் எத்தனை தெரியும் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீசன் 11 கொஞ்சம் ஈஸினே சொல்லலாம். ஏன்னா வந்து கேட்டிங்கன்னா வந்து நீங்கள் ஃபண்ட் வச்சு அதை பண்ணி இது பண்ணி அந்த மாதிரிலாம் கூடாமல் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்டார்ட் ஏரியில் இருக்கிற கேம் அச்சீவ்மெண்ட்டே கொடுத்துட்டாங்க. ஸோ அதில் வந்து 4 கேமுமே எல்லாமே ஸ்டார்ட் ஏரியில் இருக்குது. ஸோ அதில் போய் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் கேம்ஸில் வந்து பார்ப்போம். ஸோ அதுக்கான லிங்க் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ நீங்கள் ஸ்டார்ட் ஏரியில் போய் ஜஸ்ட் நீங்கள் சைன் அப் பண்ணுறாலே போதும். அதில் இருக்கிற சில இதுக்கெலாம் கேஸ் ஃபீ வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துட்றாங்க அவங்க. ஸோ மோஸ்ட்லி கேஸ் ஃபீ வந்து இப்போதைக்கு ஃப்ரீ தான். நீங்கள் ஜஸ்ட் செக்இன் மட்டும் தான் போகணும். ஸோ நம்ம ஒரு கேமாக வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா வந்து இது கார்டு வார்ஸ் இருக்கா, சாரி கார்டு வார்ஸ் இல்லை, டைஸ் ஆர் டை இந்த கேம் தான் வந்துருக்கு ஃபஸ்ட்டு கேமு. இதில் வந்து பார்த்தா நம்ம ஒரு 5 சைன்இன் மட்டும் பண்ணால் போதும். சைன்இன் பண்ணி ஒரு செக்இன் மட்டும் போட்டாலே போதும். வேறு எந்த ஒரு இதுவுமே பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் நம்ம உள்ளே போய்க்கலாம். ஸோ உள்ளே போனது பார்த்தா நீங்கள் சேம் வேலெட்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ சேம் வேலெட்டர்ஸ் யூஸ் பண்ணால் இதுக்குள்ளே இன்னொரு வேலெட் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அந்த வேலெட் தான் வந்து பார்த்தா வந்து இப்போதைக்கு இது யூஸ் பண்ணிக்கும். ஓகே, அதெல்லாம் இல்லை, கேஸ் ஃபீ ஃப்ரீ தான். நீங்கள் வேணால் கொஞ்சோண்டு வந்து ஐடிஹெச் லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இப்போ நான் ஸ்டார்ட் ஜேர்னி வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ கேம் சவுண்டு கொஞ்சம் அதிகம் எடுத்துக்கும். ஸோ ஓகே, ஸ்டார்ட் கொடுத்ததும் இப்போ சிக்னேச்சர் கேட்குதா. ஸோ சிக்னேச்சர் நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ரைட், இப்போ மேலே வந்து பாருங்கள் செக்இன் வந்துருச்சா. ஆல்ரெடி நான் ஸ்டீக் வந்து கம்ப்ளீட் பண்ணி இந்த போனதுக்காக இப்போ அகைன் நான் வந்து கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்இன் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவுண்ட் காமிச்சிருச்சு. ஆனால் வந்து தொடர்ந்து செக்கிங் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி மென்ஷன் பண்ணவே இல்லை. ஜஸ்ட் டூ 5 செக்இன்ஸ் போட்டு தான் போட்டிருக்கு. ஸோ கண்டினியூஸ் செக்இன் நம்ம மென்ஷன் பண்ணோம். ஸோ எப்போ வேணால் பண்ணிக்கலாம். நான் எதுக்கு நம்ம தொடர்ந்து பண்ணிட்டவங்க பெஸ்ட்டு தான். ஸோ நான் தொடர்ந்து நான் பண்ணிக்கிறேன். இந்த அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாக்கெட் நைட்ஸுங்கிற இந்த கேம் பற்றி நம்ம பார்த்துடலாம். ஸோ அதே கேமில் கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஸோ நிறைய கேம்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எது வேணால் ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ பாக்கெட் நைட்ஸ் இதோ இருக்குது. ஸோ இதில் ப்ளேன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். ஸோ அகைன் சைன்இன் வந்து கேட்கும். ஸோ சைன்இன் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ உள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே டெய்லி லாகின் கிளைம் கேட்குது பாருங்கள். ஸோ ஒரு ஸ்டீக்கு நான் வந்து எதுவும் கொடுக்கவே இல்லை. ஸோ பெஸ்ட்டு ஸ்டீக் எதுவும் இல்லை. அது ஃபஸ்ட்லேருந்து வந்து கலெக்ட் ஆகுது, அவ்வளோதான். ஸோ மேலே வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது இந்த கொஸ்ட் சிம்பிளில் கூட பார்த்தீங்கன்னா வந்து டெய்லி டியூட்டிஸ் இருக்கா. ஓகே, நீங்கள் அதெல்லாம் போத்தாவில் இங்கே மேலே ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். சிம்பிள் கொடுத்தது ஒரு பார்த்தீங்கன்னா இங்கே டெய்லி லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் போய் கிளிக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு பாப்பப் ஆகலைன்னா நீங்கள் அப்படி போய் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டெய்லி செக்இன் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா அவேக்கன் ஆஃப் கார்டியன்ஸ் இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா யூஸ் X2 கோல்டு ரிவார்ட்ஸ் 5 டைம்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ என்ன ரிவார்ட் நம்ம உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ அந்த ஸ்டார்ட் ஏர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஹாப்பியாக தான் அந்த கேம்லேயே ஃபஸ்ட்டு கேம் தான் இருக்குது. நான் உள்ளே போய் லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து ஃபஸ்ட் டைம் லோடிங் வந்து ரொம்ப டைம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லோடிங் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைன் அப் பண்ணிட்டேன். ஸோ இந்த X2ங்கிறது வந்து இப்போ தான் மல்டிபர். அது வந்து எப்படி எடுக்குதுன்னா ஜஸ்ட் ஒரு கேம் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கிளிக் கொடுத்துட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு கேம் ப்ளே பண்ணுங்க. ஸோ கேம் ப்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் தான். ஒரு சின்ன மாதிரி ஆடில் வர கேம்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா, அந்த மாதிரி தான். ஸோ இது மாதிரி எனிமீஸ் வருவாங்க, தானாக சுட ஆரம்பிச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் ஜஸ்ட் நீங்கள் ஜெயிக்கணும். ஜெயிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜெயிச்சு 3 ஸ்டார் வாங்கிட்டேன். இங்கே வந்து பாருங்கள். ஸோ கோல்டு ரிவார்ட் டபுள் ஆகிறதுக்கு ஒரு வீடியோ பார்க்கணும். அதான் இது சொல்கிறாங்க. ஜஸ்ட் நம்ம கிளிக் கொடுத்துட்டு ஒரு டிரான்சாக்ஷன் மட்டும் போட்டு ஒரு வீடியோ மட்டும் பார்த்துருவோம். ஸோ இந்த டிரான்சாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீ வந்து 0 தான் கேட்கும் எப்படி இருந்தாலுமே. ஏன்னா இதில் இருக்கிற டிரான்சாக்ஷன் இப்போலாம் 0 ஃபீஸ் மட்டும் தான் இப்போதைக்கு கேட்டுக்கிறாங்க. ஸோ பாருங்கள் 0 தான் வருது. ஜஸ்ட் கன்ஃபார்ம் கொடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஆட் எதுவும் வரல. ஜஸ்ட் ஒரு டிரான்சாக்ஷன் மட்டும் தான் போச்சு. எனக்கு வந்து டபுள் பாயிண்ட்ஸ் வந்து எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி வந்து ஜஸ்ட்டு வந்து எத்தனை கேம் கேட்டிருக்காங்க, ஒரு 5 கேம் மட்டும் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கார்டு வார்ஸ். ஸோ கார்டு வார்ஸில் வந்து நீங்கள் ஒரு 3 கேம் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த 3 கேம் ப்ளே பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ கார்டு வார்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள். திஸ் கிளிக் கொடுத்து உள்ளே போய் நான் வந்து சைன் இன் பண்ணிக்கிறேன். ரைட், உள்ளே பண்ணுறது பார்த்தோன்னா 4 ஆக்டிவ் கேம்ஸ் இருக்குது. ஜஸ்ட் ஸ்டார்ட் கேம் கொடுத்துப்போம். ஸோ ஸ்டார்ட் கேமுக்கு கேட்குதா, கிளிக் பண்ணிப்போம். ஓகே ரைட், இது வந்து பார்த்தோன்னா ஒரு பெட்டிங் கேமு. ஸோ பெட்டிங் கேம் நமக்கு தெரியும்.
இது லோவர், ஹையரு அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் நம்மள்கிட்ட வந்து இடிஹெச் வச்சு பே பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நமக்கு வந்து சும்மா ஃபண்ட் வச்சு விளையாடுறதுல நான் வந்து அந்த யாரும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ இதுக்கு மட்டும் நான் இப்போதைக்கு பண்ணல. ஹையர் லோ தெரியல ஃப்ரெண்ட்ஸ், நார்மல் கேமாக இருந்தால் ஓகே தான். இப்போ அடுத்த வார கார்டு கூட அதிக ரேஞ்சில் வந்துச்சுன்னா ஹையர் கொடுக்கணும், கம்மி ரேஞ்சில் வந்துச்சுன்னா லோவர் கொடுக்கணும். ஜோவர் கார்டு வந்துச்சுன்னா கொடுத்தீங்கன்னா அதுக்கான மல்டிபிள் கொஞ்சம் மாறும். ஸோ அடுத்து வந்து லோயர் ஆகும் எதிர்பார்த்து நான் பண்ணுறேன் வச்சுக்கோங்களேன். என்னடா என்கிட்ட ஃபீஸே கேட்கல. ஸோ ஏன்னா இடிஹெச் வந்து ஓகே, இது இடிஹெச் வந்து கேட்பாங்களா தெரியல. ஜஸ்ட் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அது வந்து தெரிஞ்சிச்சு என்னென்னா பார்த்தீங்கன்னா ஃபண்ட் வச்சு விளாடல. மேலே வந்து பாருங்கள் கெஸ்ஸஸ் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த கெஸ்ஸஸ் வச்சு நான் வந்து விளாட்னுக்கிறேன். அந்த கெஸ்ஸால் தான் எனக்கு வந்துட்டுருக்கு. இப்போ நான் 3 கெஸ் பண்ணி பார்த்தா 3மே ஃபெயில்டு தான் ஆச்சு. ஸோ அது மாதிரி கெஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் ஏதோ பூஸ்ட்டு தான் போகலாம். இந்த பூஸ்ட்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ கெஸ்ஸஸ் வச்சு நான் வந்து 3 ப்ளே பண்ணிட்டேன் நான். அந்த கெஸ் பண்ணதால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த டாஸ்க்கு முடிஞ்சிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இல்லை என்எஃப்டி பாயிண்ட்டு நான் கொஞ்சம் அதிகமாக வச்சிருந்தேன். ஸோ இந்த என்எஃப்டி பாயிண்ட்டு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கொடுத்துருச்சு. ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் ரொம்ப ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் முடிஞ்சது சீக்கிரம் கம்ப்ளீட் எடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டவுட்ஸ் நீங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பிடிச்சா நீங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் சந்திப்போம். ஸ்டே டியூன். பாய்.